இன்றைக்கி லன்ச் வந்து சாப்பிடல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஒரு வாக்கில் டின்னரே சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு இருந்துட்டேன். டின்னருக்கு ஒயிட் ரைஸ் எடுக்கிறது இல்லை, ஸோ அதனால் மிக்ஸ்டு ரைஸ் வச்சு சாம்பார் சாதம் தான் செஞ்சுருந்தேன். இது வரைக்கும் நான் இந்த ப்ரௌன் ரைஸ் ரெட் ரைஸ் வந்து குக்கரில் சமைச்சது கிடையாது. எவ்வளோ தண்ணி வைக்கணும், எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு தெரியல. 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 8 விசிலுக்கு வேக வச்சுட்டேன். ஒயிட் ரைஸில் செய்யும்போது அரிசி கூட காய்கறிலாம் போட்டு ஒரு 2 விசிலுக்கு வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குமா, அதனால என்ன பண்ணிட்டேன், காய்கறி தனியாக அரிசி தனியானு வேக வச்சுருந்தேன். அது என்னென்னா காய்கறிக்கு ஊற்றின தண்ணி அரிசிக்கு ஊற்றின தண்ணின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிருச்சு. பார்க்குறதுக்கு சாம்பார் சாதம் போரேஜ் மாதிரி இருந்தது. ஹஸ்பண்டும் அந்த டைமில் வந்துட்டு என்ன சமைக்கிறேன்னு கேட்டாங்க. மிக்ஸ்ட் ரைஸ் வச்சு நான் சாம்பார் சாதம் செய்கிறேன் அப்படின்னு. சாம்பார் இருக்குது, சாதம் எங்கே அப்படின்னாங்க. இல்லை அதெல்லாம் திக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தாளிப்புலாம் ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நெய்யெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். சூடாக இருக்கும்போது தான் கொஞ்சம் தண்ணி ஓவராக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. ஊறுகாய் அப்பளத்தோடு சாப்பிட்டுருந்தோம். டேஸ்ட்டு சூப்பர்.